ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 6 months மேல ஆகுது நான் இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டில இன்ட்ரடியூஸ் ஆகி. ஸோ இன்னைக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டோடயோ ஒரு ரிலேட்டிவோடயோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையுமே போசேஜ் எனும் இந்த சிஸ்டத்தின் பேரிலும் அனைத்து லீடர்ஸின் சார்பிலும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்புற கடவுளை வேண்டிக்கிட்டு தொடங்கினா நல்லா இருக்கும். சோ இந்த ஒரு ப்ரோக்ராமோட நல்ல நடைப்புக்காக ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹேவ் a silent prayer for few seconds please. Thank you all for your silent prayer. So wish you all a great evening and welcome you all again to this wonderful program. ஸோ நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நாம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். கம்ப்ளீட்லி கொஞ்சம் புது சப்ஜெக்டா இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், குவைட் அண்ட் காமான ஒரு இடத்துல இருந்து மனசை ஃப்ரீயா விட்டு கவனமா இதை பத்தி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினா நாம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க விரும்புறது 3 டாபிக்ஸ் பத்தி தான். கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்னா என்ன, அதுக்கப்புறமா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ஒர்க் ஆயிட்டு இருக்கும் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன posage.io என்ற ப்ரோக்ராம் பத்தியும் நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம். ஸோ முதலாவதா நான் இன்னைக்கு இங்க ஷேர் பண்ணிக்க விரும்புற டாபிக் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் எவல்யூஷன் ஆஃப் மணி பத்தி. ஸோ நான் என்னோட ஸ்கிரீன் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆல் கேன் சி மை ஸ்கிரீன். ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணில ஃபர்ஸ்ட் வர டாபிக் தான் பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் பத்தி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வச்சு இல்லாத ஒரு பொருளை வாங்கிக்கிறது தான் முன்காலத்துல எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம கையில தேங்காய் இருக்குது, அரிசி வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் கொடுத்து அரிசி வாங்கிக்கிறோம், அப்புறம் அரிசி கொடுத்து பருப்பு வாங்கிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கொடுக்கல் வாங்கல் சிஸ்டத்தை தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லிக்கிறோம். சோ அப்புறமா அரசாங்க காலகட்டம் வந்த போது அது கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸா மாறிடுச்சு. கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வச்சு நம்ம டிரான்சாக்சன் செய்ய ஆரம்பிச்சோம். சோ அதுக்கப்புறமா அது மெட்டல் கரன்சியா மாறிடுச்சு. மெட்டல் கரன்சி ஒவ்வொரு நாட்டிலயுமே அவங்க சொந்த மெட்டல் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டாங்க. சோ அதுக்கப்புறமா பேப்பர் கரன்சிஸ், மெட்டல் கரன்சிஸ் கூடவே பேப்பர் கரன்சிஸும் வந்துடுச்சு. ஸோ சேம் அஸ் மெட்டல் கரன்சிஸ் எல்லா நாட்டிலயுமே அவங்க சொந்த பேப்பர் கரன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்தியாவில சொல்லணும்னா இந்தியன் ருப்பி இருக்கு, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டாலர், அது மாதிரி எல்லா நாட்டிலயுமே அவங்க பேப்பர் கரன்சிஸ் இருக்கு. சோ அப்படியே இந்த ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் இப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு. சோ அப்புறம் இன்டர்நெட் இன்ட்ரடியூஸ் ஆன போது எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடைமுறைக்கு வந்துருச்சு. சோ அதன் பகுதியா தான் நம்ம பிளாஸ்டிக் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே அதோட பார்த்தா நம்ம யூஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். சோ அதுக்கப்புறமா இன்னும் சில கிரேட் இனோவேஷன்ஸ் வந்த போது என்ன சொல்லலாம், இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மோட் நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அதோட பார்த்தா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் கூகுள் பே, போன் பே, பேடிஎம், அந்த மாதிரியான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிரான்சாக்சன் செஞ்சுட்டு இருக்கோம். சோ இன்டர்நெட் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு ரோல் இருக்கு இன்டர்நெட்டுக்கு. சோ இந்த மாதிரியான டிரான்சாக்சன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இன்டர்நெட் தேவை. ஆனா இன்டர்நெட்டுக்கு நிறையவே என்ன சொல்லலாம், கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு இன்டர்நெட்டுக்கு. இப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரைம் மினிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் கூட இடையில ஹேக் பண்றதா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இந்த இன்டர்நெட்டுக்கு நிறையவே குறைகள் இருக்கு. சோ அதெல்லாம் அந்த சிச்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இன்டர்நெட்டோட அடுத்த வெர்ஷன் சொல்லிக்க முடியும்ன்ற ஒரு டெக்னாலஜி நடைமுறைக்கு வந்துடுச்சு. சோ அந்த டெக்னாலஜியோட நேம் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. சோ as part of that இனி நம்ம யூஸ் பண்ணிக்க போற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது. சோ கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி மேலும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ கிரிப்டோ கரன்சியோட டெஃபினிஷன் இப்படி சொல்லுவாங்க: கிரிப்டோ கரன்சி இஸ் a medium of exchange created and stored electronically in the blockchain using encryption techniques to control the creation of monetary units and verify the transfer of funds. சோ சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது ஒரு டிஜிட்டல் அசெட், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக டிசைன் பண்ணிக்கப்பட்ட பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் அசெட் தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ். சோ இதோட ஓனர்ஷிப் டேட்டாவா இருந்தாலும் டிரான்சாக்சன்ஸ் டீடைல்ஸா இருந்தாலும் எல்லாமே ஸ்ட்ராங் கிரிப்டோகிராபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ இதுக்கு நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருக்கு. we can discuss some features of cryptocurrency. ஸோ முதல் ஃபீச்சரா நான் சொல்லிக்க விரும்புறது, it is not controlled by any central authority. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எந்த நாட்டோட கரன்சியா இருந்தாலும் அந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அந்த நாட்டோட ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியா தான் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் there is no central authority or central bank to control this currency. So it can be used anywhere in the world. ஸோ அதுதான் இதோட முதல் ஃபீச்சர். ஸோ அடுத்த சிறப்பு அம்சம்ன்றது இட் டசன்ட் ஹேவ் எ பிசிக்கல் ஃபார்ம். இது ஒரு விர்ச்சுவல் கரன்சின்றதுனால தான் இதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கண்டிப்பா கிடையாது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் பிசிக்கல் ஃபார்ம் அஸ் தே வேர் யூஸ்ட் ஃபார் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ். எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸுக்காக யூஸ் பண்றதுனால இதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கண்டிப்பா கிடையாது. நம்மளால அதை பார்க்கவோ இல்ல உணரவோ கண்டிப்பா முடியாது. எலக்ட்ரானிக் டிவைஸ்ல, அதாவது கம்ப்யூட்டர் அல்லது நம்ம கிட்ட இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது ஒரு வாலெட் கிரியேட் பண்ணி தான் இந்த கரன்சிஸை ஹோல்ட் பண்ணிக்க முடியும்ன்றதுதான் இதோட இன்னொரு சிறப்பு அம்சம். பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இதை வச்சு நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும்ன்றது இதோட செகண்ட் பார்ட். ஸோ அடுத்த முக்கியமான சிறப்பு அம்சம்ன்றது பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். ஸோ பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்னா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம பர்சன் டு பர்சன் செல்ஃபா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு பேங்க் வெப்சைட் அல்லது போன் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை நம்மளோட ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட் நம்மளோட பேங்க் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஏதாவது காரணத்தால பேங்க் அதை அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது காலதாமதம் வந்துருச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கும் அந்த டிலே கம்ப்ளீட்டா வரும். ஆனா இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தா இந்த மாதிரியான ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டரோட தேவையே வராது. நம்ம வேலட்ல இருக்கிற அமௌண்ட்டை யாரோடைய ஹெல்ப் இல்லாமலேயே நம்மளுக்கு இன்னொருத்தருக்கு அனுப்பி கொடுக்க முடியும்ன்றதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபா நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், கூடவே டைமும் நிறையவே சேவ் பண்ணிக்கலான்றது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் தேவையே இல்லை. ஸோ அடுத்த ஃபீச்சரா சொல்லிக்க விரும்புறது, ஈச் கிரிப்டோ கரன்சி ஒர்க்ஸ் த்ரூ பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி இஸ் த மெயின் பேஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. ஸோ இதோட உதவி இருந்தா தான் கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், முதல் கிரிப்டோ கரன்சின்றது பிட்காயின், அதை பிடிசின்னு தான் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஒத்துழைச்சு தான் ஆகணும். வேர்ல்டு வைடா நிறையவே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க போகுது, கிரிப்டோ கரன்சிஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பொறுத்த வரைக்கும் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ன்றது, ஈச் டிரான்சாக்ஷன் கேன் பி வெரிஃபைட். ஸோ கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே யாருக்கு வேணுமோ ஓப்பன் பண்ணவும் வெரிஃபை பண்ணிக்கவும் கண்டிப்பா முடியும். ஸோ இட்ஸ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இஸ் ஈக்குவலி செக்யூர்ட். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி நம்மளால பார்க்க தான் முடியும், ஆனா இதுல சேஞ்சஸ் எதுவும் கண்டிப்பா வருத்த முடியாது. ஸோ இட்ஸ் போத் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஈக்குவலி செக்யூர்ட். ஸோ இதெல்லாம் தான் இதோட சிறப்பு அம்சங்கள். சோ கண்டிப்பா அடுத்ததா நம்ம மனசுல ஒரு கேள்வி வந்துக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பா லீகலான்ற ஒரு கேள்வி வந்துக்கலாம். So we shall discuss about the legality of these cryptocurrencies. So நிறையவே கண்ட்ரீஸ்ல இது இப்போ லீகலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஜப்பான் பத்தி பார்ப்போம். ஜப்பான்ல they have formed a biggest hub in crypto exchange. பாசிங் பேமெண்ட் சர்வீஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணி அவங்க லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 2013ல அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அப்புறமா 2015ல அதை கமோடிட்டியா கிளாசிஃபை பண்ணி பிடிசியை டாக்ஸபிள், பிடிசி நான் சொல்லியிருந்தேன் பிட்காயின் அவங்க டாக்ஸபிளா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ண மாதிரி இதை ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டா நம்மளுக்கு பிட்காயினையும் ஹோல்ட் பண்ண முடியும்ன்றதுதான் அதோட மெயின் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஜெர்மனி, இட்ஸ் 100% லீகலைஸ். அவங்க அவங்களோட ஓன் பிளாக் செயின் டெவலப் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. So moving towards France, it was legalized from the year 2014. 11th July 2014ல இருந்து பிரான்ஸ்ல கூட இது லீகலைஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததா கனடா பொறுத்த வரைக்கும் கனடாவில் 2017ல கிரிப்டோ ஏடிஎம் கிரியேட் பண்ணி அவங்க இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா ஹோல்லாண்ட்ல பிட்காயின் சிட்டி டெவலப் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வியட்நாம்லயும் அவங்க கிரிப்டோ கரன்சிஸ் லீகலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிங்கப்பூர்ல கூட இட் வாஸ் லீகல் அண்ட் தே ஹேவ் அக்செப்டட் த கிரிப்டோ கரன்சிஸ். அப்புறம் தாய்லாந்துல 2017ல இது லீகலா இருக்கு. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2016ல ஃபெடரல் டாக்ஸ் சர்வீஸ் ஆஃப் ரஷ்யா
declared BTC as not illegal. Illegal இல்லைன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கண்ட்ரிஸோட சிச்சுவேஷன். ஸோ we are coming towards India. இப்போ இந்தியாவுல நிறையவே டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா we already have a judgment from our Supreme Court that anybody can buy, sell or trade these currencies. So March 3rd, 2020ல இந்த கரன்சிஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரேடிங் நடத்துறதுக்கும் வாங்குறதுக்கும் உள்ள எல்லா அனுமதியும் சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதை ட்ரேட் பண்றது யூஸ் பண்றது பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கண்டிப்பா கட்டித்தான் ஆகணும். ஸோ அதுதான் இந்தியாவோட இப்போ சிச்சுவேஷன். ஸோ யாருக்கு வேணுமோ இந்த கரன்சியை ஒரு இன்டான்ஜிபிள் அசட்டா ஹோல்ட் பண்ணிக்கலான்றதுதான் இந்தியாவோட சிச்சுவேஷன். கிரிப்டோ ரெகுலேஷன் ரொம்ப சீக்கிரமே இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இட் வில் பி த ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஸோ அடுத்ததா வேர்ல்டு டாப் கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. அதுல வேர்ல்டு டாப்பா 4 கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி இங்க சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிட்காயின். ஸோ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பிட்காயின் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி இன் த வேர்ல்ட். ஸோ it was developed by Japanese named Satoshi Nakamoto in the year 2008. So அது முதல்ல உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி ஆனனால அது மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் கூட சொல்லிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இன் 2010ல நடக்கும்போது ஒரு பிடிசியோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் $1 இருந்துச்சு. அன்னைக்கு இந்தியன் ருப்பி வச்சு பார்க்கும்போது இட் வாஸ் ஜஸ்ட் ₹30 இருந்துச்சு. ஆனா இப்போ 3 months பேக் ஒரு $50,000 வரை அது போயிடுச்சு. ஸோ 40 lakhs பக்கத்துல அதோட ரேட் வந்துடுச்சு. ஸோ நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்ல அக்செப்ட் பண்ணவோ முடியாத அளவுக்கு அதோட வளர்ச்சி இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கரன்சின்றது ETH. ETHனா எத்தேரியம். அதை பத்தி சொல்லணும்னா இட் வாஸ் டெவலப்ட் பை விட்டாலிக் பியூட்ரைன் இன் த இயர் 2014. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடந்து 2016ல. இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு எத்தேரியத்தோட ரேட் $2 பக்கத்துல தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு எத்தேரியம். ஆனா இன்னைக்கு 2021ல ஒரு எத்தேரியத்தோட ரேட் $700 மேல போயிடுச்சு. இட் வாஸ் இட் ஹிட்ஸ் 3,50,000 ஒன்ஸ். ஸோ ஆனா இப்போ ஒரு 1 to 2 lakh ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் காயின்றது ட்ரான். ஸோ TRX. Tron was developed by Justin Sun in the year 2018. அன்னைக்கு அந்த 2018ல இதோட டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு ட்ரானோட வேல்யூ 1.15 rupees இருந்துச்சு. $0.016 தான் அதோட ரேட். ஆனா இன்னைக்கு 2021ல அது 14 rupees வரை ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 4 to 8 rupees ஃபிளக்சுவேஷன்ல இன்னைக்கு அதோட ரேட் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா பார்க்கும்போது இது ஒரு அப்கமிங் கிரிப்டோ கரன்சின்னு ட்ரானை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா திங்க் பண்ணும்போது இப்போ நம்மளால கலெக்ட் பண்ண முடியுற ஒரு வண்டர்ஃபுல் காயின் தான் இந்த ட்ரான் கரன்சி ஆல்சோ. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் காயின்றது BUSD. இந்த மற்ற காயின்ஸை விட இந்த டிஃப்ரெண்டா ஒரு காயின் தான் இந்த BUSDன்றது. ஏன்னா இதோட ரேட் எப்பவுமே $1 ஈக்குவலண்டா தான் இருக்கும். ரொம்ப ஃபிளக்சுவேஷன்ஸ் வராது. ஸோ இது ஷாங்பாங் சொல்லி ஒருவர் தான் 2019 செப்டம்பர்ல உருவாக்குனது. ஸோ எப்பவுமே இதோட ரேட் $1 ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஸோ மற்ற காயின்ஸ் மாதிரி நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் வராதுன்றது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம்ன்றது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்றது நான் சொல்லியிருந்தேன் இந்த எல்லா காயின்ஸுமே ஒர்க் ஆகுறது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான். ஸோ கண்டிப்பா பிளாக் செயின் டெக்னாலஜி என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் அவர் நெக்ஸ்ட் டாபிக் பிளாக் செயின் டெக்னாலஜி. நான் சொல்லியிருந்தேன் முதல்ல we can simply say that blockchain technology is the next level version of internet. So internetோட next level version தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. It also explained as a system of recording information which is impossible to change or hack the system. So இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் இந்த பிக்சர்ல காட்டியிருக்கு. ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் கிரியேட் பண்ணிக்கிற டேட்டா இப்படி ஒவ்வொரு பிளாக்கா உருவாகி அது ஒவ்வொரு பிளாக்கும் மியூச்சுவலா கனெக்ட் ஆகி ஒரு செயின் மாதிரி ஒர்க் ஆகுற ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. சோ இது பொறுத்த வரைக்கும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணாலோ இல்லது ஹேக் பண்ணாலோ அது கூட கனெக்ட் ஆகி இருக்கும் மத்த எல்லா டேட்டாஸுமே இன்வாலிடா போய்விடும். சோ ஒரு ப்ரோக்ராம்ல எவ்வளவு டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சேர்த்து ஹேக் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை மொத்தமா ஹேக் பண்ண முடியும். சோ நம்மளுக்கு தெரியும் அது நடக்கவே நடக்காதுன்றது. So it is very impossible to hack. So அடுத்ததா it has a lot of features. So கொஞ்சம் features பத்தி நான் சொல்லிக்கிறேன். முதல் பாயிண்டா சொல்லிக்க விரும்புறது it is highly secured. நான் சொல்லியிருந்தேன் இதை ஈஸியா ஹேக் பண்ண முடியாதுன்றது.
சோ அதனால தான் அது ஹைலி செக்யூர்ட்னு சொல்லிக்கிறாங்க. சோ அடுத்த பாயிண்டா இட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். இதுக்கு ஒரு ஓனரோ இல்ல அட்மினோ பேக் ஆபீஸோ எதுவுமே கிடையாது. சோ இட் கேன் பி செட் as a decentralized system. யாரெல்லாம் இந்த சிஸ்டத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்தோட ஓனர் அல்லது ஈக்குவல் பார்ட்னர்ஸா மாறிக்கிறாங்க. அதனாலதான் அத பப்ளிக் லெட்ஜர்னு கூட சொல்லிக்கிறோம். சோ அடுத்த பாயிண்டா சொல்லிக்கிறது இட்ஸ் இம்யூட்டபிலிட்டி. ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இந்த இதுல ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னா இட் கேனாட் பி சேஞ்ச் ஈவன் பை இட்ஸ் ப்ரோக்ராமர். இதுக்கு ஒரு ப்ரோக்ராமர் இருக்காரு, அவர் நினைச்சா கூட இத கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். அதனாலதான் அதை இம்யூட்டபிலிட்டி அதோட இம்யூட்டபிள்னு சொல்லிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்டா சொல்லிக்கிறது டிரான்ஸ்பரன்சி. சோ ப்ராபப்ளி எல்லா சிஸ்டத்திலயுமே ஒரு சிஸ்டம் செக்யூர்டா இருந்தா அதோட டிரான்ஸ்பரன்சி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி லெவல் ஜாஸ்தியா இருந்தா அதோட செக்யூரிட்டி லெவல் கம்மியா இருக்கும். ஆனா இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே செக்யூரிட்டி லெவலா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்பரன்சி லெவலா இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப ஹையா இருக்கும். So anyone can view any detail from anywhere. ஆனா சேஞ்சஸ் எதுவுமே கண்டிப்பா வருத்த முடியாது. சோ இதுதான் அதோட டிரான்ஸ்பரன்சியை காட்டுது. சோ இதே மாதிரி நிறையவே ஃபீச்சர்ஸ் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்க்கு இருக்கு. இது வந்து ரொம்ப வைடான ஒரு சப்ஜெக்ட் ஆனதுனால we can cover deeply in our training classes. நம்மளுக்கு சண்டேஸ்ல ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதுல பிளாக் செயின் டெக்னாலஜி பத்தி நம்ம மேலும் சொல்லி புரிய வைப்போம். ஸோ ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்டா யூசஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் எல்லாத்துலயுமே இது இப்போ அடாப்ட் ஆயிடுச்சு. சோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய என்டையர் சிஸ்டம் பிளாக் செயின் டெக்னாலஜியில மாத்திரதா சொல்லி பாலிசி வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதோட பகர்ப்பு தான் இதுல காட்டியிருக்க போட்டோ. சோ இப்ப இங்க பாக்குற மாதிரி நிறையவே ஃபீல்ட்ஸ், அதாவது பிரைவேட் ஃபீல்ட்ஸ்லயும் பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுச்சு. சோ அதுல கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளா பேங்க் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் சப்ளை செயின், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், எனர்ஜி, அப்புறம் ரியல் எஸ்டேட், ட்ரேட், கவர்மெண்ட் செக்டார்ஸ், ஐஓடி செக்டார்ஸ் அண்ட் டிராவல் ஃபீல்டு, இங்க எல்லாமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுச்சு. So இதான் இதோட யூசஸ் ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அடுத்து we are moving towards a very important topic. It is how to collect cryptocurrencies. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி எல்லாம் நம்மளுக்கு கலெக்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு பாயிண்ட்க்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மெத்தட் பத்தி, மைனிங் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா இந்த மைனிங்ன்றது கிரிப்டோ கரன்சி டெவலப் பண்ற டெவலப்பர்ஸ் அவங்க கொஞ்சம் அல்காரிதம் சால்வ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு இந்த மைன் பண்றதுக்கான ஒரு பெர்மிஷன் கிடைக்கும். ஆனா அதுக்கு நிறையவே செலவாகும், ஹியூஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டம் தேவை இருக்கு, அப்படி நிறையவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு மைனிங்ல. சோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இட்ஸ் பை ஃப்ரம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ். இன்னொரு மெத்தட் கிரிப்டோ கரன்சிஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இரண்டாவது மெத்தட் தான் பை ஃப்ரம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ நிறையவே மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ சொல்ல போனா பினான்ஸ், வெர்சிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ், அப்புறம் காயின் ஸ்விட்ச், செப்பே, அப்படி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட நிறையவே கேஷ் இருந்துச்சுன்னா we can convert that amount to கிரிப்டோ கரன்சி. கண்டிப்பா நம்மளுக்கு வாங்கி வைக்கலாம். 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கரன்சியோட வேல்யூ அதிகரிக்கும் போது நம்மளுக்கு செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னொரு மெத்தட் ஆஃப் கலெக்டிங் கிரிப்டோ கரன்சிஸ். இந்த ரெண்டு மெத்தட், மைனிங் அல்லது பையிங் ஃப்ரம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டுமே நிறையவே காசு தேவை இருக்கிற மெத்தட். சோ இந்த ரெண்டு மெத்தடும் இல்லாம ஈஸியா நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியற ஒரு மெத்தட் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறேன். இட் இஸ் நோன் அஸ் smart contract. So smart contract, what is smart contract? Smart contract is a program on blockchain technology. So blockchain technology use பண்ணி செய்யற ஒரு program தான் இந்த smart contractன்றது. Smart contracts are self-executing contracts with the terms of agreement between buyer and seller. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலேயே எக்ஸிக்யூட் பண்ண முடியற ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது. இது ஒர்க் ஆகுறது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம சாதா ட்ரெடிஷனல் கான்ட்ராக்டா இருந்தா அதுல ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா வரும். எங்க பிக்சர்ல காட்டியிருக்கிறது ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட பிக்சர் தான். 2 பார்ட்டிஸ் டைரக்டா இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்றதுதான் ட்ரெடிஷனல் கான்ட்ராக்டை விட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது. சோ அடுத்ததா நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க விரும்புறது ஒரு வண்டர்ஃபுல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் பத்தி தான், விச் இஸ் நோன் அஸ் forsage.io.
ஸோ forsage.ioன்றது என்னதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறேன். ஸோ இது மூலம் நம்மளுக்கு நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் ஆன எத்தேரியம், ட்ரான் அண்ட் பியூஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியும். இப்போ அது எப்படின்றது பார்ப்போம். இந்த ஃபோர்சேஜ் நம்ம கையில கிடைச்சிருக்க இந்த ஃபோர்சேஜ் ப்ரோக்ராம பத்தி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட அஃபிலியேட் லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்மளோட அஃபிலியேட் லிங்க் வழியா அவங்க இந்த சிஸ்டத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த forsage.io. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்லணும்னா, இப்ப நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற ஒரு இதுதான் கூகுள் பே அப்ளிகேஷன்ன்றது. நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணும்போது அதோட அஃபிலியேட் லிங்க் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அஃபிலியேட் லிங்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்க அந்த லிங்க் த்ரூவா அந்த கூகுள் பேல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்டா ஐ திங்க் ஒரு 200 rupees ஏதோ நம்மளோட அக்கௌண்ட்ல அதோட பெனிஃபிட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் ரெஃபரல் போனஸ்னு சொல்லிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அல்லாம இது ஒரு மணி செயினோ இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோ கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் பியூர்லி அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ ஃபோர்சேஜை பத்தி மேலும் சொல்லணும்னா, ஃபோர்சேஜ்ன்றது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி. இட் இஸ் 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சரா இட் இஸ் 100% டீசென்ட்ரலைஸ்ட். பிளாக் செயின் டெக்னாலஜில ஒர்க் ஆகுறதுனால தான் இதுக்கு பிளாக் செயினுக்கும் இந்த forsage.ioக்கும் நிறையவே ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நான் அதுல சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு அட்மினோ இல்ல ஓனரோ பேக் ஆஃபீஸோ எதுவுமே கிடையாது. அதனாலதான் இதை 100% டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராமர் அல்லது டெவலப்பர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணவர் இவர் தான் இந்த போட்டோல இருக்கிறாரு. இட் இஸ் மிஸ்டர் லாடோ ஒகானிகோ. இட் வாஸ் டெவலப்ட் ஆன் 6th February 2020. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். எத்தேரியம், ட்ரான் அண்ட் பியூஎஸ்டி கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். இது 2020ல இது உருவாக்கப்பட்ட போது முதல்ல இதுல எத்தேரியம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதுல இணைந்ததுதான் ட்ரான். இப்போ ரீசெண்டா ஒரு 1 monthக்கு மேலதான் 1 to 2 months பக்கத்துல தான் ஆகுது பியூஎஸ்டியும் இதுல இணைந்திருக்கு. ஸோ இதான் இதோட டெஃபினிஷன் அல்லது இதை பத்தி சொல்லணும்னா, ஸோ அடுத்த ஒரு forsage.ioட மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம்ன்றது பியர் டு பியர் பேமெண்ட் அண்ட் பே அவுட் சிஸ்டம். பர்சன் டு பர்சன் டைரக்டா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்றதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். ஸோ அதை 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஓனர்ஷிப் இல்லாதனால தான் இதுக்கு ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. ஸோ இட்ஸ் 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஸோ அடுத்ததா இன்னும் டீட்டெயிலா சொல்லிக்க போனா, இது வந்து ஒரு லாங் லைஃப் ப்ரோக்ராம் பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கிறதுனால கண்டிப்பா forsage.ioன்றது லாங் லைஃப் ப்ரோக்ராமா அமையும்ன்றது சந்தேகமே இல்லை. சோ இதுல எப்படி இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்ப்போம். இதுல ப்ரோக்ராம்ஸ் ஆன் ஃபோர்சேஜ் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறது பியூஎஸ்டி ப்ரோக்ராம் பத்தி தான். ட்ரோனோட ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, எத்தேரியோட ப்ரோக்ராமா இருந்தாலும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாடல்ல தான் ஒர்க் ஆகும். சோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க விரும்புறது பியூஎஸ்டியோட ப்ரோக்ராம் தான். சோ இந்த பியூஎஸ்டியோட இது ஓபன் பண்ணும்போது அதுல 4 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். forsage X3, forsage X4, அப்புறம் forsage XXX, அதுக்கப்புறமா forsage X Gold. சோ இப்போ 3 ப்ரோக்ராம் தான் இதுல இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அது வந்து forsage X3, X4 அண்ட் XXX ப்ரோக்ராம். X Gold ப்ரோக்ராம் கூடிய சீக்கிரமே எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 ப்ரோக்ராம் பத்தி சொல்லணும்னா X3, X4 அண்ட் XXX ப்ரோக்ராம் மூணுலயுமே 12 ஸ்லாட்ஸ் இருக்கும். இது X3 அண்ட் X4 ப்ரோக்ராம் 5 USDல ஸ்டார்ட் ஆகி இப்படி டபுள் ஆகி 5, 10, 20 அப்படி போய் 9090 USDல வந்து முடியும். ஆனா XXX ப்ரோக்ராம்ன்றது 8ல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 9696 அப்படி அவ்வளவு போய் முடியும். அதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க X3 ப்ரோக்ராம் பத்தி தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போறோம். சோ X3 ப்ரோக்ராம் பத்தி சொல்லணும்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். நான் சொல்லியிருந்தேன் 5, 10, 20, 40, 80, 160, 320 அப்படி போய் 9900ல போய் முடியும் இதோட ஸ்லாட்ஸ்ன்றது.
சோ இது ஒவ்வொரு ஸ்லாட்லயுமே இப்படி 3 பொசிஷன்ஸ் இருக்கும். சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க விரும்புறேன். நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்றோம்ன்றது தான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். சோ நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது வித் த யூஸ் ஆஃப் 419 BUSD நம்மளுக்கு வேணும். 419 BUSD வச்சு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதுல X3ல நம்ம 5 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். X4ல 5 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் Forsage XXXல 4 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சோ 155 X3ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். 155 BUSD நம்ம X4ல பண்ணுவோம். அப்புறம் XXXல 109 BUSD நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணிக்க போறோம். So altogether இப்போ இந்த இதோட ரேட் பிளக்சுவேஷன் 75 to 80ல இருக்கு. இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 77 rupees வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா இந்த 419 BUSD வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு 32,263 rupees வேணும். அப்புறம் இதோட கேஸ் ஃபீ அல்லது ஒவ்வொரு ஸ்லாட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு சின்ன கேஸ் ஃபீ எடுப்பாங்க. அது இப்போ எடுத்துட்டு இருக்கிறது BNBன்ற காயின்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு 1700 அப்ராக்சிமேட் தான் நம்மளுக்கு அதுவும் தேவை இருக்கு. சோ altogether நம்மளுக்கு ஒரு 34,000 rupees இருந்துச்சுன்னா we can start this program easily. சோ இந்த ப்ரோக்ராம் X3 ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நான் இப்ப சொல்லிக்க விரும்புறேன். சோ X3ல இப்படி ஒவ்வொரு ஸ்லாட்டும் நம்ம ஓபன் பண்ணும்போது இப்படி 3 பொசிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ இதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் நம்மள ஃபர்ஸ்ட் பர்சனை நம்ம இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது இதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும். சோ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் X3யோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட வேல்யூ அப்படி 100% நம்மளுடைய வேலட்டுக்கே வந்து சேரும். அடுத்தது நம்மள இதோட செகண்ட் பர்சனா நம்ம இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ நம்மளோட வேலட்டுக்கே வந்து சேரும். சோ நவ் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் த தேர்ட் பர்சன். நம்ம தேர்ட் பர்சனை இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த தேர்ட் பொசிஷன் ஃபில் ஆகும். சோ அது இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம எல்லோ கலர்ல காட்டியிருக்கோம். இந்த பொசிஷன் ஃபில் ஆகும்போது இதோட வேல்யூ அப்படியே நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு தான் போய் சேரும். அதாவது அதோட நெக்ஸ்ட் லெவலோட ரீஇன்வெஸ்ட்மெண்டா அந்த பொசிஷனோட வேல்யூ நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே இந்த BUSD-யோட வேல்யூ போய் சேரும். சோ டோட்டலா நம்மளுக்கு இந்த இதுல இருந்து 2 times வேல்யூ ஒவ்வொரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போதும் நம்ம போடுறத 2 times வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். சோ இது எப்படி நம்ம இப்போ 155 BUSD யூஸ் பண்ணி 5 ஸ்லாட் ஆக்டிவேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி போகும்ன்றது சொல்றேன். First referral will get 155 BUSD in our wallet. அதே மாதிரி செகண்ட் ரெஃபரல் பண்ணும்போதும் நம்மளுக்கு 155 BUSD கிடைக்கும். தேர்ட் ரெஃபரல் வந்து goes to reinvestment of next cycle opening. அடுத்த சைக்கிள் ஓபன் ஆகுறதுக்காக இது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அதோட வேல்யூ அப்படியே நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு தான் போய் சேரும். சோ மினிமம் நம்மளுக்கு இதுல 310 BUSD 3 ரெஃபரல் பண்ணும்போது நம்ம வாலெட்டுக்கு வந்து சேரும். சோ இப்படிதான் X3 ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. அடுத்ததான் நம்ம X4 ப்ரோக்ராம் பத்தி பார்ப்போம். இதுதான் X4 ப்ரோக்ராமோட ஸ்லாட் ஈக்குவல் டு X3 ப்ரோக்ராம். அதோட ஸ்லாட்ஸும் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். 5, 10 டபுள் ஆகி 20, 40, 80 அப்படியே 9,900 வரைக்கும் போகும். சோ அத டீடைலா நம்ம பார்ப்போம். இப்படி ஒரு ஸ்லாட் நம்ம ஓபன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு கீழேயும் இதே மாதிரி 6 பொசிஷன்ஸ் இருக்கும். சோ இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட வேல்யூ நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். அதே மாதிரி செகண்ட் இது ஃபில் ஆகும்போது செகண்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போதும் அதோட வேல்யூ நம்மளோட அதர் பார்ட்னர்ஸ் அல்லது சுப்பீரியர் பார்ட்னர்ஸ் தான் போய் சேரும். சோ தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அண்ட் ஃபிஃப்த் லெவல் இந்த 3 பொசிஷன் ஃபில் ஆகும் போதும் அதோட 100% வேல்யூ நம்மளுடைய வேலட்டுக்கே வந்து சேரும். அதே மாதிரி X3ல நடந்தது மாதிரி இதோட லாஸ்ட் ஸ்லாட் ஃபில் ஆகும்போது 6th பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட வேல்யூ நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். அதாவது நம்மள யார் இந்த ப்ரோக்ராம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் அந்த ஸ்லாட்டோட வேல்யூ போய் சேரும். சோ எல்லா லாஸ்ட் பொசிஷனோட வேல்யூ அடுத்த ரீசைக்கிள் ஆகுறதுக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்டா போகும்ன்றது தான் அதோட பாயிண்ட். சோ 3 times வேல்யூ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும்போது ஒவ்வொரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போதும் 3 times வேல்யூ நம்மளோட வேலட்டுக்கே வந்து சேரும். சோ இதுல மினிமம் வேல்யூஸ் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரல் நம்மளுக்கு வராது, அது அப்படியே நம்மளோட அதர் பார்ட்னருக்கு போகும். செகண்ட் ரெஃபரல் ஆல்சோ கோஸ் டு அதர் பார்ட்னர்.
தேர்ட் ரெஃபரல், ஃபோர்த் ரெஃபரல் அண்ட் ஃபிஃப்த் ரெஃபரல் 3 ரெஃபரல்லையும் நம்மளுக்கு 155 USD வச்சு நம்மளுடைய வேலெட்டுக்கே வந்து சேரும். சோ அடுத்ததா சிக்ஸ்த் ரெஃபரல் வரும்போது சிக்ஸ்த் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட வேல்யூ அதோட நெக்ஸ்ட் சைக்கிள் ரீஓப்பனிங்காக நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். சோ டோட்டலா நம்ம இந்த 3 ரெஃபரல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூன்றது 465 USD. ஒவ்வொரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போதும் நம்மளுக்கு 465 USD வச்சு கிடைச்சிட்டே இருக்கும். To earn more currency, we have to activate next slots respectively. So அதான் இந்த இதோட இது. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் நம்மளுக்கு கிடைக்காது, தேர்ட் பொசிஷனும் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் நம்மளுக்கு கிடைக்கும், சிக்ஸ்த் பொசிஷன் ரீஇன்வெஸ்ட்மெண்டா போகும். சோ அதான் அதோட இது. சோ அடுத்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி சம் டேஸ் தான் ஆகுது. இட் இஸ் ட்ரிபிள் எக்ஸ் ப்ரோக்ராம். சோ ட்ரிபிள் எக்ஸ் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். சோ அதோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது 8, 15, 29, 57, 111, 211 அப்படி ஸ்லாட்ஸ் போய் 9696. இது வந்து ஃபிபனாச்சி சீரியஸ். இது ஒரு பேட்டர்ன் ஆகும். இப்படி 8, 15, 29 அப்படி வர அந்த பேட்டர்னா ஃபிபனாச்சி சீரியஸ்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். சோ இதுல இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். சோ கொஞ்சம் கவனமா கேட்கோங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா ஃபீல் பண்ணலாம். சோ இதுல ஒவ்வொரு பொசிஷன் நம்ம ஓபன் பண்ணும்போது இதே மாதிரி 14 பொசிஷன்ஸ் நம்மளுக்கு இதுல இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பொசிஷன்ஸ் இருக்கும். சோ அந்த 2 பொசிஷனோட வேல்யூ ஃபில் ஆகும் போதும் அது அதர் பார்ட்னர்ஸ்க்கு தான் போகும். சோ அடுத்ததா இதோட செகண்ட் பொசிஷன் ஃபில் ஆகும் போது 4 வேல்யூஸ் இருக்கும் செகண்ட் லெவல்ல. சோ அதோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 30% வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் பொசிஷன் ஃபில் ஆகும் போதும் 30% வேல்யூ நம்மளோட வேல்யூக்கு வரும். அதே மாதிரி தேர்ட் பொசிஷன் ஃபில் ஆகும் போதும் 30% வேல்யூ நம்மளுக்கு வரும். ஸோ மீதி 70% வேல்யூ அதர் பார்ட்னர்ஸ்க்கு போய் சேரும். அதே மாதிரி லாஸ்ட் பொசிஷனோட வேல்யூவும் ஆட்டோ போலா நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு தான் போய் சேரும். ஸோ இதுதான் செகண்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது வர சைக்கிள். ஸோ தேர்ட் லெவல்ல இப்படி 8 பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8 பொசிஷன்ஸ்ல 7 பொசிஷன்ஸ் ஃபில் ஆகும் போதும் அதோட 70% வேல்யூ நம்மளோட வேலெட்டுக்கே வந்து சேரும். மீதி 30% வேல்யூ ஆட்டோ பூலா நம்மளோட அதர் பார்ட்னர்ஸ்க்கு போய் சேரும். லாஸ்ட் 8th பொசிஷனோட வேல்யூ மட்டும் கம்ப்ளீட்டா நம்மளோட சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். ஸோ டோட்டலா இந்த 14 இதுல நம்மளுக்கு இங்க 5.8% வேல்யூ நம்மளுக்கே வந்து சேரும். அதாவது 5.8 டைம்ஸ் வேல்யூ ஈச் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போதும் நம்மளோட வேலெட்டுக்கு வந்து சேரும். ஸோ இப்படிதான் இந்த ட்ரிபிள் எக்ஸ் ஒர்க் ஆகுறது. ஸோ இப்போ இந்த 3 ப்ரோக்ராம்ஸும் நம்ம பண்ணும்போது எவ்வளவு மினிமம் ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி நம்மளுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்சேஜ் X3 ப்ரோக்ராம் நம்ம 5 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி 155 USD வச்சு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ்ன்றது 310 USD. அதே மாதிரி X4 ப்ரோக்ராம் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு 155 USD தான் அங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி ஏர்னிங்ஸா நம்மளுக்கு கிடைக்கிறது 465 USD. சோ அடுத்ததா ஃபோர்சேஜ் ட்ரிபிள் எக்ஸ் வச்சு நம்ம 4 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருதுக்காக 109 USD யூஸ் பண்ணியிருந்தோம். So in return, we will get the earnings as 632.2 USD. இதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கிற வேல்யூ. சோ டோட்டலா நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறது 419 USD தான். ஆனா திருப்பி நம்மளுக்கு ஏர்னிங்ஸா வந்து சேர்றது 1407.2 USD நம்மளுக்கு வரும். சோ டோட்டலா பாக்கணும்னா 3 டைம்ஸை விட அதிகமா வேல்யூ ஒவ்வொரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போதும் இந்த 3 ப்ரோக்ராம்ஸ் வழியா நம்மளோட வேலெட்டுக்கு வந்து சேரும். சோ இங்க சிம்பிளா நம்ம ரிமூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது நம்ம இங்க 5x5x4 அதாவது X3 5, X4 5 அண்ட் ட்ரிபிள் எக்ஸ் 4 ஸ்லாட்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலா நம்ம டோட்டலா நம்மளுக்கு செலவான அமௌண்ட் 419 USD. இந்தியன் மணியா சொல்லும் போது ஒரு 34,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறது 1407.2 USD. அதாவது ஒவ்வொரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் போதும் நம்மளுக்கு 1407.2 USD கிடைக்கும். அதை இந்தியன் ருபியா கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் மோர் தேன் 1 lakh rupees.
ஸோ ஈச் சைக்கிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் 1 lakh rupees மேல நம்மளுக்கு வந்து சேரும். சோ நான் சொல்லியிருந்தேன் இதோட வேல்யூ எப்பவுமே $1 ஈக்குவலண்டா தான் இருக்கும்னு. சோ கண்டிப்பா உங்க மனசுல ஒரு டவுட் வந்திருக்கலாம். அப்படி அமௌண்ட் ரேட் இதுல ஜாஸ்தி ஆகாட்டி நம்மளுக்கு இதுல இருந்து என்ன அட்வான்டேஜ் கிடைக்கலாம்னு சொல்லி ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கலாம். சோ அதான் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்றது. சோ நம்மளுக்கு இந்த பியூஎஸ்டி நம்மளுக்கு அச்சீவ் பண்ண இந்த பியூஎஸ்டியை நம்மளுக்கு எந்த ஒரு கரன்சியா வேணும்னாலும் நம்மளுக்கு ஸ்வாப் பண்ணிக்கலாம். we can convert all this BUSD to any other currencies. பிட்காயினா வேணும்னா பிட்காயின், எத்தேரியம், ட்ரான், டாஜ் காயின் அப்படி எந்த காயினா வேணும்னாலும் நம்மளுக்கு இந்த பியூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ன்றதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ்ன்றது. ஸோ இட்ஸ் a வெரி குட் சான்ஸ். கண்டிப்பா இது இனி ஃபியூச்சர்ல வரப்போற மிகப்பெரிய டெக்னாலஜி. ஸோ we together can learn and earn through this technology. So learn about the technology and earn with the technology. ஸோ நம்மளோட இந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் செஷன் இங்க முடியுது. ஸோ we are moving towards next important session. ஸோ கண்டிப்பா உங்க மனசுல ஒரு டவுட் வந்திருக்கலாம். இப்படி எல்லாம் உள்ள ஏர்னிங்ஸ் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள மாதிரியே சாதாரணமா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மிக சிறிய கால அளவிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து சேர்ந்த நிறைய லீடர்ஸ் இதுல லைவ் எக்ஸாம்பிளா இருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் லீடர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். அதான் நம்மளோட செகண்ட் செஷன். ஸோ முதலாவதா நான் உங்க முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறது ஒன் ஆஃப் அ கிரேட் மென்டர் அண்ட் லீடர் டாக்டர் கெவின் சார். So he's basically from Kerala, but right now he is settled at Tamil Nadu. So professionally he is a doctor. இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனையும் மாத்தி வச்சு இப்போ இந்த பிசினஸ்ல ரொம்ப சீரியஸா செஞ்சுட்டு இருக்கோம். கிரேட் லீடர் மிஸ்டர் கெவின் சார் நான் அன்புடன் இந்த ப்ரோக்ராம்ல வரவேற்றுக் கொள்கிறேன் டு ஷேர் ஹிஸ் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். கெவின் சார், வார்ம் வெல்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். மிக பிரம்மாண்டமான ப்ரோக்ராம். நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 6 months பேக் ஆக்சுவலா நான் ரமா மேடத்துக்கிட்ட பேசும்போது மேடம் உறுதியா சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு கண்டிப்பா ஒரு 500 ட்ரோன் கூடி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு. அந்த சிச்சுவேஷன் இருந்து மேடம் 500 கிட்டத்தட்ட 60,000 ட்ரோன்ஸ். ஓகே, 500 கூடி ஏர்ன் பண்ண முடியாது அப்படி சொன்ன ஆளு இன்னைக்கு பிளாக் செயினை பத்தி இவ்வளவு எனக்கு கூட இவ்வளவு பேச தெரியாது. இந்த கால்குலேஷன்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்காது. எனக்கு வந்து +1 +2 எல்லாம் படிச்சிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் தான் சுத்தமா பிடிக்காது. அதனால எனக்கு இதை பத்தி இந்த அளவுக்கு டீப்பா எனக்கு பேச தெரியாது. பட் ரைட் நவ ஐ கேன் கால் ரெமா மேம் ஆஸ் எ பிளாக் செயின் எக்ஸ்பர்ட். தேங்க்யூ மேம். எனவே பியூஎஸ்டிலும் கிட்டத்தட்ட $800 கிட்ட மேம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட 40 daysல. அண்ட் தட் டு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில வந்து கிட்டத்தட்ட 8 hours ஆஃப்டர் த ஜாப் 1 hour மட்டும் தான் மேம் கிடைக்குது. அந்த 1 hour மட்டும் வச்சு இந்த 40 நாள்ல வந்து கிட்டத்தட்ட $800. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். எனிவே ஷி ஹாஸ் இன்ட்ரோடியூஸ் மீ மைசெல்ஃப் கெவின். எனக்கு சொந்த ஊர் வந்து இங்க நாகர்கோவில், குமரி மாவட்டம். நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வந்து கிட்டத்தட்ட 7 மாசம் ஆகுது, 7 months ஆகுது. ஆக்சுவலா 7 months முன்னாடி வரும்போது எனக்கு இதை சுத்தமா எதுவும் தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கு. 10 வருஷம் முன்னாடி என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் நண்பர், நாங்க ஹவுஸ் சர்வீஸ் முடிக்கிற டைம் உண்டு. அந்த டைம்ல வந்து எங்கிட்ட இந்த பிட்காயின் மச்சான், பிட்காயின் அப்படி ஒண்ணு இருக்குது. நாங்க அங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கு, மாப்பிள்ளை கூப்பிடும். அப்ப என்ன கூப்பிட்டு இப்படிதான் சொன்னேன், மாப்பிள்ளை ஒரு விஷயம் இருக்குது பிட்காயின், நான் 10 எண்ணம் வாங்கி போட்டாச்சு, நாளைக்கு ரொம்ப ரேட்டு ஏறிடும், அப்போ நமக்கு ரொம்ப லாபம் ஆயிடும். சரி, கேட்கும் போது கரெக்டா நல்லா பிடிச்சது. கிட்டத்தட்ட பாக்கெட்ல ஒரு 2000 ரூபாய் இருந்தது. ஸோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் நடந்தது எப்படின்னா, நமக்கு எல்லா விஷயம் புதுசா கிடைக்கும் போது நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நானும் ஒரு நமக்கு ஒரு கோமன் ஃப்ரெண்ட் இருந்தது, அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அவர் ஷேர் பண்ணுவோம் எடுத்து அடிக்க சொல்லிட்டேன், மச்சா இது எதுவுமே நடக்காது, இதெல்லாமே சுத்த புலி ஆகும், இதெல்லாம் இப்படி நிறைய ஏமாதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாருக்கும் நமக்கு எவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் நம்ம ஒரு நெகட்டிவ் இருந்தா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அன்னைக்கு விட்டுட்டேன். ஓகே, ஆஃப்டர் லாங் 10 years இதுவரை தெரியாத ஒரு ஆளு ஒரு கோல் மூலமா எனக்கு ஒரு இது கிடைச்சது. பிட்காயின் இப்போது இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. இதே மாதிரி ஒரு பிசினஸ் ப்ரோக்ராம் தமிழ்ல நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 நபர்கள் அந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொண்டு இருக்குது. அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது, பிட்காயின் இன்னைக்கு இருக்குது. சரி, ரொம்ப ஆச்சரியம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரேட் என்ன அதுதான் தெரியணும்ல. நான் அன்னைக்கு கேட்ட அந்த 200 ரூபாயோட பிட்காயின் இன்னைக்கு அதோட ரேட் நான் பார்க்கும்போது 35 lakhs rupees. ஐயோ, என்னல்ல கடவுளை, லைஃப்ல வந்து பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் அப்பதான் புரிஞ்சது,
கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு அப்படி கிரிப்டோ கரன்சி அப்படி இந்த இண்டஸ்ட்ரி உலகத்துல வந்து. ஆனா இப்போது இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் மக்கள் மட்டும்தான் இதை பத்தி தெரிஞ்ச கொஞ்சம் மக்கள் இருக்குது. சோ இன்னும் பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. பிளஸ் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு இது எப்படின்னா, இது வந்து யாருடைய பிரைவேட்டான ஒண்ணு, இது வந்து பிரைவேட்டானதான் எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணி போக முடியும். அதுதான் எனக்கு ரொம்ப மண்டே குழப்பிட்டு இருந்தது. ஆனா அது கிளியர் ஆயிடுச்சு. இது வந்து பப்ளிக், இது நம்ம யாரெல்லாம் இதுக்குள்ளாடி வருதோ அவங்க இதோட பார்ட்டிசிபெண்டா மாறுதோ. சோ வி ஆன் இட். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது. சோ இரண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், தட்ஸ் கால்ட் வி ஆன் இட். அது என்னன்னா, இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது. அப்போ கிரிப்டோ கரன்சி கண்டிப்பா 10 வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டுல வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த கண்ட்ரிஸ் ஹஸ் அக்செப்டட் இட் ரைட் நவ. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்சாஸ். அது வந்து கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாக்கி இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமா உருவாக்கி இருக்குது. நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்ம எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கும். நீங்க ஒரு ஜாப் பண்றதுக்கு ஒரு ஆளானாலும் சரி, டைரக்ட் செல்லிங் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், என்னன்னாலும் நம்ம ஒரு இடத்துல நம்பிக்கையை போட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். அதோட ஓனர் அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கிறது எதுக்குன்னா ரொம்ப சிம்பிள், அவருக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக தான் அவருக்கு பண்ணிட்டு இருக்க தவிர நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு கிடையாது. சோ இந்த உண்மையான விஷயம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால நிறைய விஷயங்கள் தப்பா நடந்திருக்கு. பட் ஃபோர்ஸாதில் வரும்போது சிஸ்டம் எப்போதுமே வந்து நான் சொல்ற விஷயம், 2 நபர்கள் இடையில் உள்ள ஒரு எக்ரிமெண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இங்க கிடையாது. டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஃபிட் ஒட்டு மொத்தமா நமக்குள்ளேதான் இருக்கும், தவிர இன்னொரு ஆளுக்கு இது போகாது. சோ யாருக்கு நம்ம ஏமாத்த முடியாது. எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 months ரொம்ப நம்பிக்கையை போட்டு நான் உள்ள வந்தேன். நான் இப்போதும் சொல்றேன், எனக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த பிளாக் செயின் பற்றி சொல்றதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே இன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவருக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரெடிஷனல் பிசினஸ், ஈச் அண்ட் எவ்ரி வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சு. ஈவன் ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு கிட்டத்தட்ட 2 lakhs ஜாப் they are going to lose right now. சோ அந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பா கொடுத்துருவோமே. நான் ஒரு 30 நபர்கிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணேன். ட்ரோனுக்குள்ளாடி தான் வர முடிஞ்சது. ட்ரோன்ல கிட்டத்தட்ட 10 lakhs rupees அதுல சேர்த்து. இப்ப பியூஎஸ்டி வந்ததுனால ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த பியூஎஸ்டி வந்து ரூபா மாதிரி. ஒரு ரூபா வந்து ஒரு பியூஎஸ்டி வந்து 78 ரூபாய். இந்த சேம் சிச்சுவேஷன், இந்த பியூஎஸ்டி போட்டு தான் நம்ம இன்னொரு கிரிப்டோ கரன்சி வாங்கணும். சோ இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, இந்த பியூஎஸ்டி உள்ள வந்ததுனால உலகத்தில் இருக்கக்கூடிய 4000 பப்ளிக் கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு வந்து ஃபோர்ஸாதில வந்த மாதிரி ஆகும். சோ தட் கேவ் மீ மச் கான்ஃபிடன்ஸ். நான் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட 30 பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சிம்பிளா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். நான் என்னோட ஐடி மட்டும் நான் இங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படின்னா, இதுதான் ஃபோர்சாஜோட ஐடி. ஜூன் 1 தான் எனக்கு வந்து என்ன கிடைச்சது, இந்த ஃபோர்சைட் சிஸ்டத்துக்குள்ளாடி எனக்கு வர முடிஞ்சது. இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வரும்போது எனக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கிடைச்சது. உங்களை மாதிரி ஒரு நண்பர் எனக்கு வந்து அஃபிலியேட் லிங்க் போட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ளாடி நீங்க உள்ள ஏறும்போது இந்த லோகின்ல கிளிக் பண்ணுங்க. இந்த லோகின்ல கிளிக் பண்ணும்போது 3 கேட்கும், பியூஎஸ்டி, எத்தேரியம், ட்ரோன் எல்லாமே கேட்கும். இங்க நான் என்னோட பியூஎஸ்டி ஐடி நான் லோகின் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும் தெரியுமா, எனக்கு கூட வந்த ஆள்களை எனக்கு கூட நிறுத்தி அவங்களுக்கு ஒரு சேரிட்டி மாதிரி அவங்க லைஃப்ல பெரிய ஒரு மாற்றம் உருவாக்கணும். அதுக்காக நான் ஆக்சுவலா இப்போ உழைச்சிட்டே இருக்குது. என்னோட ஐடி வந்து 1843. நீங்க இங்க கிளிக் பண்ணாலே தெரியும், லோகின் டு பியூஎஸ்டி. அப்ப அந்த ஐடி நம்பர் அங்க கேட்கும். யூ கேன் கிராஸ் வெரிஃபை மை ஐடி ஆல்சோ. ஜூன் 1 ஆரம்பிச்ச அந்த ஐடியில இன்னைக்கு கிட்டத்தட்ட 5553 BUSD. that means into 78 நீங்க போட்டு பாருங்க. இங்க பார்க்க முடியுது கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ரூபாய் ஜஸ்ட் வித்தின் 40 days. நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த மாதிரி வேலை இருந்தாலும், ஈவன் கனடால போனாலும், யூகேல போனாலும், யூஎஸ்ல போனாலும் ஆஸ் அ டாக்டர் எனக்கு சம்பாதிக்க முடியாது. பிசினஸுக்குள்ளாடி நான் நிறைய காசு போட்டதாகும், எல்லாரும் லாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 27,000 or 28,000 rupees. அது வந்து ஒரு பிளாக் செயின் சிஸ்டத்துக்குள்ளாடி அந்த பிளாக் செயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வரதுக்குள்ள உங்க ஒரு முதலிருந்து போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி நான் படிப்பு முடிச்சது கிட்டத்தட்ட 20 years, எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கும். ஆனா இங்க வந்து ஜஸ்ட் வித்தின் 6 months நாலேஜ் அண்ட் எஜுகேஷன், அதுல வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த மாசம் எனக்கு கிடைச்ச இன்கம் வந்து 4.25 லட்சம் ரூபாய்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க வந்து 3 ப்ரோக்ராம்ல நான் வந்து 7 மேட்ரிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க. X3 ப்ரோக்ராம்ல வந்து 1.25 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்க. X4ல வந்து 1,48,000 ரூபாய் அண்ட் ட்ரிப்ளெக்ஸ்ல வந்து 1,02,000 ரூபாய். இப்படி உங்களுக்கும் வாங்க முடியும். ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு சிஸ்டம்.
யாருக்குமே இங்க தனியாக எதுவும் பண்ண முடியாது. திஸ் இஸ் a சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளாடி நீங்க நில்லுங்க. 6 மாசம் கரெக்டா இந்த சிஸ்டம் என்ன சொல்றது, என்ன செய்ய சொல்றது அப்படி செய்யுங்க. என்ன செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், that's it. இந்த சிஸ்டத்துக்குள்ளாடி உங்களுக்கும் கண்டிப்பா இதே மாதிரி சக்சஸ் அடைய முடியும். சோ இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ரமா மேம், அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ரமா மேம், யுவர் ப்ரோக்ராம் வாஸ் எக்ஸலன்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ கெவின் சார். தேங்க்யூ சோ மச். இட் வாஸ் a வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி இதுல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே we can achieve, we can go to high ends. ஸோ கண்டிப்பா அடுத்ததா நம்ம மூவ் ஆகுறது ஒன் ஆஃப் கிரேட் லீடர் ஃப்ரம் சாரி hope he is available. குமாரவேல் சார். ஸோ ரொம்ப சிறிய கால அளவில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்த ஒன் ஆஃப் அவர் கிரேட் லீடர் குமாரவேல் சார். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் குமாரவேல் சார் டு அன்மியூட் அண்ட் ஷேர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். சார். தேங்க்யூ வெரி மச் மேடம். குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என் பேர் வந்து குமாரவேல். ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கேன். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, அந்த இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். 2 to 3 years முன்னாடியே கேள்விப்படும் போது நான் வந்து இது வந்து இல்லீகல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல இருந்தது. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதில் வந்து மணி செயின் இல்லை வந்து நீங்க பணம் கொடுத்து பணம் பரிமாற்றம் வந்து நடத்தக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நான் இது இல்லீகல் பிஸ்னஸ் மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்தது. ஆனால் ஆஃப்டர் ஸோ என்னோட ஒன் ஆஃப் ஒரு பிசினஸோட கொலிக்ஸா இருந்தது தான் நம்ம டாக்டர் கெவின் சார். ஸோ அவர் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து நான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவரோட இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இதில் நான் ஒரு 1 month வந்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது டீசென்ட்ரலைஸ்ட். ஒரு ஓனர் யாரும் இதுக்கு கிடையாது. ஸோ ஓனர் கிடையாதுன்னும் போது அப்போ நம்ம கம்பெனி எப்போ ஸ்டாப் ஆகுங்கிற ப்ராப்ளம் அங்கே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு வந்து நம்பிக்கையா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு முழுக்க யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மணி. அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இது வந்து பப்ளிக்கோட மணி. பப்ளிக் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருமே அசெட் ஆல்ரெடி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 10 கோடி அசெட் கிரியேட் பண்ண மணிகண்டன் சார். ஸோ இதே டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணது வந்து எத்தீரியம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஹிஸ்டரி தான் ஷேர் பண்றேன். இப்போ எத்தீரியம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருந்தது. அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான ரேட்ல ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சாலும் பிசினஸ், ஆனா அதுக்கப்புறம் போக போக அது வந்து ஒரு பெரிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனதுனால எல்லாராலும் பண்ண முடியல. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரானும் அதே மாதிரி ஃபிளக்சுவேஷன் உள்ளது. பட் இந்த பியூஸ்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேஷன் இல்லாத ஒரு காயினா இருக்கு. ஸோ அதனால வந்து எப்பவுமே இதுல வந்து மாறுதல் வரப்போறது இல்லை. ஸோ எல்லாருக்குமே சக்சஸ் பண்ண முடியும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டுலேயே வந்து ஒன் ஆஃப் த நம்பர் 1 காயின் தான், ஒன் கரன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அமெரிக்கன் கரன்சி, அமெரிக்கன் டாலர். ஸோ அந்த டாலருக்கு ஈக்குவலாக தான் இதை வந்து கால்குலேஷன் நடக்குது. ஸோ மற்ற எதுவுமே தெரியாத ஒரு காயினே இவ்வளோ டெவலப் ஆகும்போது இந்த ஒரு காயின் எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுங்கிறத வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ என்னோட ஹோப்பு மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஷார்ட் பீரியட்குள்ள இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது June 1 தான் இந்த பிஓஎஸ்டி லான்ச் ஆயிருக்கு. லாஸ்ட் மந்த் June 1 தான் இந்த பிஓஎஸ்டி லான்ச் ஆயிருக்கு. ஸோ வித்தின் வந்து ஒரு 49 டேஸ்க்குள்ள ஒரு 4 lakh rupees வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது பாசிபிளா வந்து ப்ரூவ் பண்ண முடிஞ்சு நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ டெஃபினட்டா அதோட பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த ஹோப்ல நான் ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோட டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து வேற எந்த ஒரு பிசினஸ் மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆக்சுவலி அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். ஜஸ்ட் வந்து ரெஃபரல் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வந்து ரெஃபரலுக்கு வந்து எப்படி கூகுள் பே, டெஸ் நீங்களாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைச்சதோ அதை வந்து நீங்க பேஸ் பண்ணி உள்ள போனாக்கா உங்களுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கும், ஒரு இன்கம் கிடைக்குமோ அது பேஸ் பண்ணி தான். ஸோ இதுல எந்த ஒரு 2020 மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரேடிங்காகவும் அதுக்கப்புறம் ஏற்கனவே மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரேடிங்காகவும் ஸோ பார்த்தீங்கன்னா அதை வாங்கலாம் விற்கலாங்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஆர்டர் இருக்கு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து லீகல். ஸோ அதனால வந்து நான் ஹோப் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அப்கமிங்ல உள்ள எல்லாருக்கும். ஸோ 100% வந்து என்னோட என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ள ஸோ எனக்கு வந்து ஒரு 2000 பிஓஎஸ்டி வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அதான் என்னோட எய்ம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அப்கமிங்
எல்லாருக்கும் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு 2 to 3 years வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பட் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பெருசா எதுவும் அந்த டைம்ல ஷைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து ப்ராப்பரா சிஸ்டம் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ சிஸ்டம் பத்தி தெரியாததுனால என்னால எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. பட் ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இருக்கு. அண்ட் இங்க அன்பழகன் சார்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு லெஜெண்டரி பர்சனாலிட்டியே இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆளுங்க தெரியும், எல்லாருமே கிடைப்பாங்க, பட் அது ஒரு கான்டாக்ட் ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் ஏதாவது இந்த ஏஜுக்கு மேல பண்ணணும், எனக்கு ஒரு சிஸ்டம் இருந்தா ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ எல்லாருமே அச்சீவ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ குமாரவேல் சார், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. அது கூடவே இது ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் டூ. நம்மளுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டே செய்யலாம், செஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ சோ மச் சார். ஸோ அடுத்ததா அவர் சொன்ன மாதிரி we are moving towards one of our legendary person, Mr. அன்பழகன் சார். ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. he is from நாகர்கோவில். அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் டூ. So it's my privilege to welcome Anbalagan sir to share his valuable experience with us. Sir, please. Thank you, ma'am. Thank you very much. Very good evening to one and all. ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம் ரமா மேம் அதை தொகுத்து வழங்கலாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. X4 அதாவது ட்ரிப்ளெக்ஸ் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா எல்லாருமே இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அது மேட்டரே கிடையாது. இன்னும் எக்ஸ் கோல்டு வரப்போகுது. ஏன்னா அந்த பணையில எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா நம்முடைய அப்ளைன் லீடர்ஸ் அவங்க டீம்ல இருந்து வரக்கூடியது. ஸோ இப்ப சொன்னா அது ஆச்சரியமாவும் இருக்கும். நமக்கு டீம் இல்லைனாலும் நம்ம மேல இருந்து நமக்கு அவங்க தந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது குமரவேல் சார் சொன்ன மாதிரி இதை நெகட்டிவா நான் யோசிச்சிருந்தது உண்டு அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா, பாட்டம் லைன்ல இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா இங்க அப்படி இல்ல, டாப் லெவல்ல இருந்து கீழே வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோ இல்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிலாம் கிடையாது. கீழே அந்த பெர்மிட் ஸ்கீம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ் P2 டைரக்ட்லி P2P. நம்மள இருந்து பேர் அதாவது மேல ஒருத்தருக்கு போயிருக்குதுன்னா has to give it back. அவரு நிச்சயமா அவருடைய ஃபேமிலி மூலமா அவர் தருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ டோட்டலி டீசென்ட்ரலைஸ்ட். இங்க யாருமே ஒரு ஓனர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதை சீனியர் மெம்பர்ஸ் புதுசா வரவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பிசினஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை ஒரு பிசினஸா நம்ம எடுக்கணும். இன்னைக்கு கூட ரமா மேம் சொல்றது நேரத்துல 35,000 நீங்க இங்க கொண்டு வர வேண்டி இருக்குன்னு சொல்றது நேரத்துல சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமோட இருந்திருக்கலாம். 35,000 ரூபாவா அப்படின்றது. ஏன்னா ஒரு பிசினஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 35,000ங்கிறது ரொம்ப கம்மியான விஷயம். ஸோ நம்ம இந்த பிசினஸ் ஆட்டிடியூடுக்கு நம்ம மாறவே இல்லை. அப்படிங்கிறப்ப அது நமக்கு கஷ்டமா தான் தெரியும். அடுத்து ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு என்ன தெரியுது அப்படின்னா, ஆள் பிடிக்கணும். நம்ம அட்லீஸ்ட் ஹவ் டு கோ டு சம்படி எல்ஸ் அண்ட் பிக் சம்வாட் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கு அப்படிங்கிறது. ஐ எம் நாட் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் மனசுலயும் உள்ளார ஒரு மனுஷன் இருக்கான், நான் அவன்கிட்ட எதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு அவன்கிட்ட போய் நான் கேட்கணும் அப்படிங்கிறது. பட் பிசினஸ் இஸ் சச். நிச்சயமா ஆள் பிடிச்சாதான் பிசினஸ். அநேக நபர்கள் அதை பிடிச்சா மட்டும்தான் தலைவன் அப்படிங்கிறது. தொண்டர்கள் இருந்தாலும் தலைவன், தொண்டர்கள் தலைவனா இருக்கவே முடியாது. அதே மாதிரி தலைவர் அப்படின்னாலே நிச்சயமா நமக்கு ஆட்கள் வேணும். மன்னனா இருந்தா குடிமக்கள் வேணும். ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அவருக்கு உழைக்கிறதுக்கு நிறைய பேர் வேணும். சோ திஸ் இஸ் அ கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். இதுல மாற்றமே கிடையாது. ஆனா இந்த மார்க்கெட்டிங் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வர்றதுக்கு வெரி சொற்பமான ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு டீமை நீங்க கொண்டு வரலாங்கிறது. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஆயிரக்கணக்கான ஆட்களை தொண்டர்களா வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, ஆயிரக்கணக்கான குடிமக்களை வச்சு மன்னன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்ல ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம ஒரு ஆந்திரப்பினரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு பேருக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்து அதெல்லாம் முடியிற விஷயம் இல்லை. ஆனா வெரி சொற்பமான, ரொம்ப சொற்பமான ஒரு சில நபர்களை வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம இந்த பேமெண்ட் கொடுக்காம கொண்டு வர ஒரு வாய்ப்பு இந்த மார்க்கெட்டிங் மெத்தட்ல இருக்கிறதுனால அதை நம்ம ஏன் எடுத்து பண்ணக்கூடாது? சோ பெஸ்ட் ரைட் எக்ஸாம்பிள் இஸ் டாக்டர் கெவின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இஸ் தேர்.
ஜஸ்ட் ஒரு 18 பேர் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காரு. மேட்டர் ஆஃப் 40 days or 45 days மேபி. ஏன்னா டீம் ஸ்ட்ரென்த் 500. நிச்சயமா அதுல அநேக நபர்கள் அவர் பார்த்துட்டு கூட வாய்ப்பு இல்லை. இந்த ஜூம் கால் மூலமா அவர் பார்க்கலாம், அவ்வளவுதான். பட் இந்த 500+ அப்படிங்கிறது எனக்கு 5000 ஆக போகுது, 5 lakhs ஆக போகுது. இவ்வளவு பேரு வேர்ல்ட் வைடு இருந்து அவருக்காக உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். சோ ஒரு காலத்துல நம்ம அக்ரேரியன் எரால இருந்தோம், அதாவது விவசாய காலத்துல இருந்தோம். 500 ஏக்கர் நிலம் இருந்தனால அவர் ஜமீன்தார் இல்ல. 50 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவர் ஜமீன்தார் கிடையாது. 50 ஏக்கர் நிலத்துல 500 பேர் வேலை பார்த்ததுனால அவர் ஜமீன்தார். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலரா உள்ள வந்தப்போ 5 ஃபேக்டரி இருந்தனால அவர் பெரிய பணக்காரர் கிடையாது. 5 ஃபேக்டரி 5000 பேர் உழைச்சதுனால அவர் பெரிய பணக்காரர். இன்டர்நெட் யுகத்துல உலகத்துல எந்த மூலையில இருந்தும் எனக்கா உழைப்பாங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரது நேரத்துல பில்கேட்ஸ் தெரியும், யாரும் தெரியும், அவங்கள மிகப்பெரிய பணக்காரர். ஏன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் பேஸ் வேர்ல்டு வைடு இருக்கிறதுனால. இது தாற்பயம், இதைதான் புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த பிசினஸ்ல நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த 3 பேர், நான் ஆள் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்ல, ஆளை புரிய வைக்கிறது, அவ்வளவுதான். அந்த 3 பேரை புரிய வைக்க நம்மளால முடியும் அப்படின்னா அது நமக்கு சிரமமா இருக்கும்னா we have a wonderful system. every day 8:30 நமக்கு மீட்டிங் இருக்குது. சோ உட்கார வைக்கிற ஒரு வேலையை நம்ம, அது பெயின்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. உட்கார வச்சோம் அப்படின்னா வெரி நெக்ஸ்ட் டே தி சிஸ்டம் கண்டினியூஸ். ஜூம் ஆபீஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லி தரதுக்கு ஜீனியஸ் இருக்காங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க. சோ இந்த 2 விஷயத்தையும் கீப் ஆன் ரிப்பீட்டட்லி. மீட்டிங், ஜூம் மீட்டிங், ஜூம் கால்ஸ், ஜூம் மீட்டிங், ஜூம் கால்ஸ், ஜூம் ஆபீஸ், அவ்வளவுதான். இதை திருப்பி பண்ற சமயத்துல டெஃபினெட்லி they will have to accept your நீங்க என்ன கேக்குறீங்களோ அவங்க செய்தாகணும். அடுத்தது அவங்க மூலம் வரக்கூடிய டீம் மிக பெருசா கட்டாயம் வரும். இதை சோறு இல்லாம நீங்க பண்ணணும். ஸ்லோவா பண்ணாலும் பரவாயில்லை, இவன் நான் கூட ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சொல்றேன், அதாவது நம்ம இந்த கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன் அது நமக்கு இருக்கணும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். we are a businessman, நம்ம இது சாதிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் உலகத்திலே முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது. இது ஒரு முதலாளி வச்சு நடக்கிறது இல்லை. முதலாளி வச்சு நடக்கிறது நிச்சயமா அது காணா போகும், தட்ஸ் a fate. அது அந்த பிசினஸ் இல்லாம போகும், அதுக்கு வாய்ப்பே உண்டு, கட்டாயம் நடந்தே ஆகும். ஆனா இங்க அப்படி கிடையாது, இட் ரன்ஸ் ஃபார் எவர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தி சிஸ்டம் இட் கோஸ் ஃபார் எவர். அப்போ நமக்கு எந்த திறமையும் இல்லாம இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நம்ம இந்த கம்பெனி மூலமாக, இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக, இந்த சிஸ்டம் மூலம் சம்பாதிக்கலாங்கிறது தீர்மானமான உண்மை. அதை நீங்க முதல்ல நம்பணும். நீங்க முதல்ல நம்பினா மட்டும்தான் அதுல சக்சஸ் நீங்க பார்க்க முடியும். இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள், இல்ல அட்வைஸ் ஆர் வாட்எவர் மேபி, அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது சொல்லிட்டு இந்த மீட்டிங்கை ரொம்ப அற்புதமா நடத்தி கொடுத்த ராமனுக்கும் அந்த ஷேர் பண்ண, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நம்முடைய குமரவேல் சாருக்கும், அடுத்தது நம்முடைய மென்டல் லீடர் டாக்டர் கெவினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணதுக்கும், இந்த சிஸ்டத்தை திறம்பட நடத்துறதுக்காகவும் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அருமையான கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மிகப்பெரிய வாய்ப்பு, இதை நழுவ விட்டாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் எ ரியல் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். ஸோ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கண்டிப்பா படிச்சு முடிஞ்சு அப்புறமா இதுல அசோசியேட் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுல அசோசியேட் பண்ணிக்கோங்க. இந்த சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் த டெக்னாலஜி அண்ட் அடாப்ட் த டெக்னாலஜி. உங்களை யார் இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வராங்களோ அவங்கள 100% நம்புங்க. டெய்லி ஜூம் கால்ஸ் இருக்கு, அதை அட்டென்ட் பண்ணுங்க, இத பத்தி புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு கண்டிப்பா we together can learn and earn through the technology. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கு. ஸோ அந்த கனவுகள் இந்த ஃபோர்சேஜ் மூலமா நிறைவேறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி கூறி, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண கெவின் சாருக்கும், குமாரவேல் சாருக்கும், அப்புறம் கிரேட் லீடர் அன்பழகன் சாருக்கும் நன்றி கூறி ஸோ இந்த ப்ரோக்ராம வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த ப்ரோக்ராம வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். ஹேவ் எ கிரேட் ஈவினிங் அண்ட் குட் நைட். தேங்க்யூ.